ஆரம்ப காலத்திலே எங்களுடைய கோவில்களில் கந்த புராணம் வாசிக்கப்பட்டது. அரியாலை ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானத்துக்கு சமேதமாக அமைந்திருக்கிறது அரியாலை சிவன் ஆலயம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் அந்த கவலையில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைய பொழுதில் ஒரு தேர் திருவிழா தான் காட்சிப்படுத்த போகிறோம். எங்கேன்னு சொன்னால் அரியாலை நீர்நொச்சி தாழ்வு சிவன் ஆலயத்தினுடைய அலங்கார உற்சவத்தினுடைய தேர் திருவிழா இன்றைய பொழுதில் அதுக்கு தான் போகிறோம், அதான் காட்சிப்படுத்த போகிறோம். வாங்கோ காலனிகளை போ.
இப்போ சாமி சரியாக 9 மணிக்கு வெளியில் வருது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் தேரில் ஏறி தேரெல்லாம் ஒழுக்க போயினோம். அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது வந்து அரியாலையில் இருக்கிற சித்திவிநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில். 2 கோயிலும் பக்கத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அங்காளூர் கோயில் இருக்குது. இது பக்கத்தில் இப்போ சிவன் கோயிலுக்குரிய தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்குது.
நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தேர் திருவிழா வந்து அரியாலை சித்தி விநாயகர் ஆலயத்தில் இருக்கிற அதோட அருகாமை இருக்கிற சிவன் ஆலயத்தினுடைய அலங்கார உற்சவத்தின் தேர் திருவிழா இப்பொழுது நடக்குது. அதுதான் காட்சிப்படுத்துறதுக்கு வந்து நிற்கிறேன். பாருங்கள், 2 கோயில் பக்கத்தில் இருக்குது. அதாவது சிவன் கோயிலும் பிள்ளையார் கோயிலும் அப்படி பக்கத்தில் இருக்கிறதே வந்து நான் நினைக்கிறேன் ஒரு சில இடங்களில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தேர் இழுக்க போயினோம், சாமி வந்து தேரில் ஏறிட்டுது. முன்னுக்கு பாருங்க, ஒரு பெரிய ஒரு கருங்கல்ல நந்தி சிலை ஒன்று செய்யப்பட்டிருக்கு, பெருசு நினைக்கிறேன். கருங்கல்ல பெரிய சிற்பங்கள் இங்கே இருக்கிறது அரிது, அதில் இதுவும் ஒரு சிலையாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். குறைவு, நான் பார்க்குறது குறைவு, நான் பார்த்தது குறைவு. இந்த நயனாதிலையும் ஒரு பெருசு இருக்கா, சீமந்தில் செய்ய நினைக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக கருங்கல் இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மட்டும் சொல்கிறேன். தேங்காய் உடைக்க ஒழிக்கிட்டோம். தேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டோம்.
My favorite. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார் கோயிலுக்கு முன்பக்கத்துக்கு வந்துட்டு தேர் முன்பக்கமே எனக்கு இது ஒரு கொஞ்சம் தூரம் தான் வழிபட்டுருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுமா, அங்கே சிவன் கோயில் அடியிலேருந்து இப்போ பிள்ளையார் கோயிலுக்கு நேரம் வந்திருக்குது. நல்ல அழகான ஒரு சித்திர தேர். நானும் இந்த கோயிலுக்கு முதல் முறையாக வந்து காட்சிப்படுத்திட்டேன். முதல் முறையாக அந்த கோயிலுக்கு உள்ளே வந்திருக்கேன். ஏன்னா வீதியால் போகிறனாங்க அன்றைய பொழுதுலாம் நானும் இந்த அரியாலை சித்தி விநாயகர் ஆலயத்தில் இருக்கிற இந்த 2 கோயிலுக்கு, அதாவது சித்தி விநாயகர் ஆலயம் மற்றது இந்த தேர்திருவிழா அலங்கார உற்சவம் நடக்கிற தேர்திருவிழா நடக்கிற இந்த சிவன் ஆலயத்தையும் முன்றைய பொழுதுதான் நான் நேரில் வந்து காட்சிப்படுத்துகிறேன், நேரில் பார்க்குறேன். எனக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு திருவிழா இன்றைய பொழுதுல. ஏன்னா முதல் முறையாக அந்த கோயிலுக்கு நானும் வந்திருக்கிறேன். லங்கேஷ் அண்ணா வர சொன்னது தேர் கட்ட நீங்கள் வரணும்னு சொல்லி, அப்போ லங்கேஷ் அண்ணா கேட்டதுக்குனாங்க நானும் வந்து நிற்கிறேன். உண்மையாகவே நல்லா இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு தனித்துவமான அழகியலோட தனித்துவமான திருவிழாக்கள், தனித்துவமான தேர்னுடைய வடிவங்கள் எல்லாம் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி இன்றைய பொழுதில் அந்த அலங்கார உற்சவத்தினுடைய தேர் திருவிழாவிலே நானும் வந்திருக்கிறது மகிழ்ச்சி. ஏராளமான மக்கள்கள் தங்களோட அரியாலையில் இருக்கிற இந்த சித்தி விநாயகரோட சேர்ந்த வாழ்வியலோடு சேர்ந்த மக்கள் கூடியிருக்கணும். வெளிநாட்டிலேருந்து பல உறவுகள் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு பெருசாக ஆக்களை தெரியாது. என்ன கண்டு நிறைய பேர் எங்களுடைய சனலை பார்க்குறார்கள், 2 சனலையும் பார்க்குறார்கள். ஏராளமான பேர் வந்து கதைச்சவேல், எங்களோட அக்குட்டி பிச்சுமணியை பார்க்குறார்கள், வல்வே சுலக்ஷை பார்க்குறார்கள். எல்லோரும் நிறைய பேர் இதில் நிற்கணும்.
ஓமாக்கா நல்லா இருக்கும். ஓமா ஓமா நன்றி நன்றி அக்கா சந்தோஷம். ஓ வணக்கம். எங்களுடைய அதாவது வந்து பிச்சுமணி அக்குமணி எல்லோருக்கும் தெரியும். உலகளாவிய ரீதியில் உங்களுக்கு தெரியாதவர்கள் இல்லை. அந்த வகையில் சிறந்த சேவைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இது உங்களுடைய காரியாசைகள் வந்து இந்த அரியாலை சிவன் ஆலயத்தின் சித்திரத்தேர் அசைகின்ற அந்த கண்ணுலா காட்சியை நீங்கள் நேரடியாக பகிர்வு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆலயம் பற்றி கூற வேண்டும். அதாவது இந்த ஆலயம் பற்றி கூற வேண்டுமாக இருந்தால் அரியாலை ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானத்துக்கு சமேதமாக அமைந்திருக்கின்ற அரியாலை சிவன் ஆலயம் ஒரு குழப்ப நிலை. அதாவது பிள்ளையார் இங்கு முதன்மையாக வந்தார்களா அல்லது சிவன் இங்கு முதன்மையாக வந்தார்களா என்றது ஒரு கேள்விக்குறி. பலர் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நான் பல கட்டுரைகளுக்கு சம்பந்தமாக எழுதியிருக்கின்றேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் நான் தொடர்பு கொண்டு இந்த கோயில் சம்பந்தமாக விசாரித்த பொழுது, அதாவது முதலாவது சுனாமி கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னதாக நடந்தது. அதற்கு முன்னதாக இலங்கை என்ற ஒரு நாடு இல்லை. அதாவது இலங்கை இந்தியாவுடன் இணைந்திருந்தது. அந்த மிகப்பெரிய சுனாமி இந்த இலங்கை என்ற தீவை இரண்டாக பிரித்தது. இலங்கை பிரிம்பாகவும் இந்தியா பிரிம்பாகவும் சென்றது. அந்த வேளையில் தான் சிவசிதம்பரம் என்ற ஆலயத்தில் இருந்து தீட்சகர்கள் இங்கு தொழில் வாய்ப்பு தேடி சிவலிங்கங்களை இங்கு அமைக்க வேண்டும் என்ற தொனியில் யாழ் நகர் நோக்கி வந்தார்கள். அந்த வகையில் யாழ்ப்பாண நகரத்தின் மத்தியில் இருக்கின்ற வன்னை சிவன் ஆலயம், கல்லியங்காட்டு சந்தியில் இருக்கின்ற சட்டுநாதர் கோவில், இவ்வாறான ஆலயங்கள், அந்த வகையில் அரியாலை சிவன் ஆலயமும் அதற்குள் அடங்கும். இவ்வாறு மன்னர் ஆட்சியில், போர்த்துகேசர், ஒல்லாந்தர் ஆட்சியில் எல்லாம் இந்த ஆலயங்கள் எல்லாம் அகப்பட்டு அதில் எல்லாம் விடுதலை பெற்றுத்தான் இன்று இந்த ஆலயங்கள் மிகவும் விஸ்வரூபம் கண்டு மக்களுக்கு அருள் வாழ்த்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த பங்குனி உத்திரம், அதாவது இன்று பங்குனி உத்திர திருநாள், இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற பல முருகன் ஆலயங்கள், அதுபோல சிவன் ஆலயங்கள் போன்றவற்றில் எல்லாம் சித்திர தேர் அசைந்து வருகின்ற நிகழ்வு நடைபெறும். அந்த வகையில் இன்று பங்குனி உத்திரத்தை மையமாக வைத்து 11 நாட்கள் அலங்கார திருவிழா, அதாவது கொடியேற்றம் ஏற்றாமல் கொடியேற்றமின்றி அலங்கார திருவிழாவாக இன்று இந்த சித்திர தேர் அசைந்து வருகின்றது. இந்த சித்திர தேரானது 1998ஆம் ஆண்டு எனது தகப்பனார் விராட் விஸ்வ பிரமுக ஆசாரிய சேத்திர தர்மலிங்கம் அவர்களால் தனித்துவமாக செய்து முடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பணி. இந்த ஆலயத்தை நான் உங்களுக்கு கூறியது போல இந்த சித்திர தேர் பற்றி நான் கூற வேண்டும். அதாவது பல வருடங்களுக்கு முன்னதாக ஆரம்பத்தில் 1974ஆம் ஆண்டு, 76ஆம் ஆண்டு, அதுபோல 81ஆம் ஆண்டு, 83ஆம் ஆண்டு, 84ஆம் ஆண்டு, 87ஆம் ஆண்டு, பின்னர் 93ஆம் ஆண்டு எனது திருமணத்துக்காக நான் யாழ்ப்பாணம் வந்த பொழுது எனது தகப்பனாருக்கு நான் அந்த ஆரம்ப பணமாக 3 லட்சம் ரூபாயை கொடுத்து தேவையான மரங்கள், இலுப்பை மரம், மருத மரம், வேப்ப மரம், இவ்வாறு தேவையான மரங்களை எல்லாம் நாங்கள் கொள்வனவு செய்து இந்த சித்திர தேரில் திருப்பணியை ஆரம்பிப்பதற்குரிய வேலையை செய்த பொழுது 1995ஆம் ஆண்டு சித்திர தேர் அடித்தளம் வரை உயர்ந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எல்லா மக்களும் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியே சென்றார்கள், இடப்பெயர்வு. அதன் போது இந்த சித்திர தேர் எங்களது மரக்காலை, அதாவது மிகப்பெரிய தொழிற்சாலை, இன்று அரியாலையில் மர தொழிற்சாலை அழியாமல், அதாவது இந்த மர தொழிற்சாலை என்ற ஒரு துறை வளர்ந்து இன்று மக்கள் எல்லாம் இங்கு மிகப்பெரிய அளவில்
அந்த பணங்களை சம்பாதிக்கின்ற ஒரு துறையாக வருவதற்கு எனது தகப்பனார் தான் அவர்கள் பிரதான காரணமாக இருந்தார்கள். 1984ஆம் ஆண்டில் எல்லாம் ஏராளமான தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 100 150 வரை தொழிலாளர்கள், 300க்கும் மேற்பட்ட தனிப்பட்ட வீடுகள், பாடசாலைகள், அதுபோல கோவில்கள், இவ்வாறாக பல திருப்பணி வேலைகள், பெரிய பெரிய கட்டிட திட்டங்களை எல்லாம் செய்த தர்மலிங்கம் அவர்கள் 95ஆம் ஆண்டு இந்த சித்திரத்தேரை விட்டு தான் இடம்பெயர்ந்த பொழுது மந்திகை சென்று இருந்தார்கள். அகதியாக இருந்த பொழுது இந்த சித்திரத்தேர் ராணுவத்தால் சிறந்து விடும் என்று சொல்லி கவலைப்பட்ட பொழுது அப்பொழுது அரசாங்க அதிபராக இருந்த எங்களுடைய அரசாங்க அதிபர் பத்மநாதன் அவர்கள் தர்மலிங்கம் அவர்களுடன் மிகவும் நெருங்கிய சிநேகிதராக இருந்தவர்கள். தர்மலிங்கத்தின் வேண்டுதலுக்கு இணங்க விசாரமாக ராணுவ முகாம்களை அமைத்து இந்த சித்திரத்தேரின் அடித்தளத்திற்கு பாதுகாப்பை கொடுத்தார்கள். ஆதலினால் தான் இந்த சித்திரத்தேர் இன்று அசைந்து வருகின்ற கண்கொள்ளா காட்சி நீங்க பார்க்கிறீர்கள். 98ஆம் ஆண்டு சித்திரத்தேர் முழுமையாக முற்று பெற்று கர்ணம் பூசப்படாத நிலையில் கடன் நெரிசல் காணப்பட்டு நானதும் எனது மனைவியாரும் கனடாவில் வீடு வீடாக சென்று கோவில்களில் உண்டியில் கொண்டு சென்று காசு சேர்த்து 2,87,500 ரூபாய் பணம் கொடுத்து இந்த பூச்சி வேலை, அதாவது கர்ண பூச்சி வேலைக்குரிய அந்த பணத்தை கொடுத்து சித்திரத்தேர் அசைவதற்கு உரிய நேரம் வந்த பொழுது தர்மலிங்கம் அவர்களின் தொண்டையில் இருந்து இரத்தம் கட்ட துவங்கியது. அதாவது அவருக்கு தைராய்டு என்ற புற்றுநோய் ஆரம்பித்து இறுதி கட்டத்தில் வந்தார். அதாவது புற்றுநோய் வந்தும் இந்த சித்திரத்தேரை செய்து முடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி அவர்கள் தங்களது வருத்தங்களையும் பார்க்காது இறுதியாக அவர்கள் மரணித்தார்கள். 98ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி எனது தாயார் தங்கம்மா அவர்களின் தலைமையில் தான் இந்த சித்திரத்தேரின் வெள்ளோட்ட நிகழ்வு நடைபெற்றது. ஆனால் இன்னும் தொடர்ச்சியாக நாங்கள் பல வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் 2 சித்திரத்தேர்களை நான் இந்த அரியாலை மண்ணுக்கு செய்து கொடுத்திருக்கின்றேன். இந்த சித்திரத்தேர் எனது தனிப்பட்ட பணத்தில் செய்யப்பட்டது. அதுபோல மற்றொரு சித்திரத்தேர் அரியாலை ஸ்ரீ ஞானவைரவர் கோவிலுக்கு அது முழுமையாக எங்களுடைய நிதி பங்களிப்பு செய்து வழங்கப்பட்டது. ஆகவே 2 சித்திரத்தேர்களை செய்து கொடுத்தோம். இப்பொழுது எனது மூத்த மகன் கஜன் அவர்கள் கனடாவில் பிறந்தாலும் அவர்கள் இந்த ஆலயத்தில் பிரதட்டை செய்தவர்கள். அவர்கள் இப்பொழுது 2 கோடி பணத்தில் சுழிபுரம் பத்திரகாளி தேவஸ்தானத்துக்கு அன்னதான மண்டபத்தை அமைத்துக் கொடுக்க இப்பொழுது தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சுழிபுரம் பத்திரகாளி தேவஸ்தானத்துக்கு கூட நான் கிட்டத்தட்ட 26 லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுத்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக இன்னும் பல இந்து ஆலயங்களுக்கு நாங்கள் வாரி வழங்குவோம் என்று கூறி இன்றைய நிகழ்வை மிகவும் சிறந்த முறையில் இந்த பகிர்வை தந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வல்வே சிலாக்ஸ், எங்களுடைய பிச்சுமணி அக்குமணி அவர்களுக்கும் நன்றிகளை கூறி தேர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெற்கு வீதியில் நிற்குது. தெற்கு வீதியில் மூலப்பகுதியாக நிற்குது. இந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல மேற்கு வீதிக்கு வந்துடும்.
இன்றைய பொழுதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலில் சண்டேஸ்வரருக்குரிய தேர் உண்டு, வேலை நடந்து கொண்டிருக்கு. இந்த வெள்ளோட்டம் நடக்க போகுது. இப்போ இந்த தேர் முடிய ஒரு இப்போ நினைக்கிறேன் 10 சொச்சம் ஆயிடுச்சு. 12 மணி பிறகு இந்த தேரெல்லாம் இழுத்து முடிய அதுக்கு பிற்பாடு வந்து இந்த சண்டேஸ்வரருக்குரிய இந்த புதிய தேர் வந்து வெள்ளோட்டம் நடக்க போதாம் இந்த கோயிலில். அதுக்குரிய அந்த வேலைப்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. பாருங்கள், முன்னுக்கு வச்சு பொங்கி கொண்டிருக்கணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சித்திரத்தேருக்குரிய மேல் வேலைப்பாடுகள்லாம் நடக்குது. ஒரு அழகான ஒரு அளவான ஒரு குட்டி தேர் வந்து வடிவாக இருக்குது. வித்தியாசமான தனித்துவமான அலைகளோடு இருக்குது. வணக்கம். வணக்கம். நான் பேராசிரியர் சுப்பிரமணியம் மோகனதாஸ். இப்பொழுது இருக்கின்ற இந்த ஆலயத்தின் நிர்வாக குழுவிலே ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன். எங்களுடைய ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானம் பழமையும் பெருமையும் வாய்ந்தது. ஆரம்ப காலத்திலே எங்களுடைய கோவில்களில் கந்த புராணம் வாசிக்கப்பட்டது. அது இந்தியாவிலிருந்து வந்த கச்சியப்ப கணேசர் ஐயர் அவர்கள் இந்தியாவிலே நடக்காத ஒன்று இலங்கையிலே சங்க புராணங்கள் இந்த ஆலயத்திலே கிரமமாக படித்து கொண்டு வருகிறார்கள் என்று ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானத்தை மிகவும் பெரிய இடத்திலே வைத்து தனது இலங்கை விடயத்தை அறிக்கையிலே இட்டிருக்கிறார். அப்படி கொத்த எமது ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானம் எமது ஊர் பெரியார் காசிப்பிள்ளை அவர்களால் புனருத்தானம் செய்யப்பட்டு 1800களில் 1950ஆம் ஆண்டு அளவில் இது முதலிலே புனருத்தாவனம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அந்த கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து இந்த ஆலயத்திலே சிறப்பாக சைவப்பணி, தமிழ் பணி எல்லாம் நடந்து அவருடைய ஆட்சியின் கீழ் திரு காசிப்பிள்ளை அவர்கள் ஒரு சட்டத்தரணி மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தவர். அவர்கள் புகழ்பூத்த ஒரு நீதிபதி. அதனாலே அவரை எல்லோரும் விரும்பி ஓடி வந்து அவருடைய சட்ட சிக்கல்களை கேட்பது வழக்கம். அப்படியான ஒரு காசிப்பிள்ளை அவர்கள் இதுக்கு கும்பாபிஷேகம் செய்து அவருடைய பெண்சாதி ஸ்ரீ பார்வதி அவர்களுடைய ஞாபகத்திலே இதன் அயலிலே ஒரு பாடசாலை நிறுவியிருந்தார். அவருடைய அண்ணன் அவருடைய பிள்ளை கதிரவேலு, அண்ணனுடைய பிள்ளை கனகரத்னம் அவர்கள் இந்த தேசாபிமானி என்ற ஒரு பத்திரிகையை யாழ்ப்பாணத்திலே பத்திரிகையை வெளிப்படுத்தி வந்தவர்கள். அப்படியானவர்கள் திரு கனகரத்னம் அவர்கள் காசிப்பிள்ளையுடைய அண்ணனுடைய மகன் கனகரத்னம் அவர்கள் ஸ்டான்லி கல்லூரியை நிறுவி வைத்தார். காசிப்பிள்ளை அவர்கள் ஸ்ரீபார்வதி வித்யாசாலையை நிறுவி வைத்தார். காசிப்பிள்ளை அவர்கள் இந்த கோவிலை புனருத்தாவனம் செய்து வைத்தார்.
படம் எல்லாம் எடுத்து சுத்தினோம். ஓகே ரோலே, இன்றைய இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர் திருவிழா வடிவாக காட்சிப்படுத்திருக்கிறோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு தனித்துவமான விஷயங்கள் இருக்கும். அதே போல் இந்த தேருக்கன்றும் ஒரு தனித்துவமான வரலாறுகள், கதைகள், அழகியல் எல்லாம் இருக்குது. அதே போல் இந்த கோயிலுக்கு முன்னால் இருக்கிற அந்த கருங்கல் அமைந்த நந்தி சிலை இருக்குல்ல, அது வந்து அதாவது யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய கருங்கல் சிலையாக சொல்லப்படுது. ஏன்னா பெரிய சிலை என்று இருக்குது, சீமந்தாலையில் வேலைப்பாடு உள்ளது. ஆனால் இது வந்து முழுமையான ஒரு கருங்கல்லே உருவான ஒரு நந்தி சிலை வந்து முன்னுக்கு இருக்கு. நான் ஆரம்பத்திலே காட்சிப்படுத்தியிருந்தேன். அதே போல இந்த சித்திவிநாயகர் ஆலயத்தில் இருக்கிற உள் வேலைப்பாடெல்லாம் வந்து நல்லா இருக்கு. ஒரு தனித்துவமான தமிழர் பண்பாட்டு அடையாள வேலைப்பாடுகளோடு அமைந்திருக்கு. நாங்கள் அது உள்ள காட்சிப்படுத்தல உள்ள அந்த கல்லினுடைய வகையில் அதனுடைய வேலைப்பாடு எல்லாம் வந்து தனித்துவமான வகையில் இருக்கு. தூணெல்லாம் வந்து இப்பத்திய காலத்தில் உடைச்சு கட்டினோம். ஆனால் இஞ்ச மட்டும் அப்படியே வந்து இருக்குது. நல்லா இருக்குது. யாரும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அரியாலையில் இருக்கிற சித்திவிநாயகர் ஆலயத்திலோட உள்ள வேலைப்பாடுகளையும் போய் பார்த்து வழிபட்டுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய பொழுதுல சிவன் ஆலயத்தினுடைய தேர் திருவிழா உற்சவத்தை வடிவாக காட்சிப்படுத்திருக்கிறோம். இன்னொரு காலம் உங்களை சந்திக்கும் முறை விடவர போறோம். வென்று உங்கள் வெல்வெசுலக்ஸ். பாய் பாய்.